ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எங்கே வந்திருக்கான்னு சொன்னான்னா போத்தீஸுக்கு காலையிலே கிளம்பி வந்தாச்சு. கொஞ்சம் சாதனை எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு காலையிலே வந்தாச்சு. என்ன சாதனை வாங்குறக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு போட்டோம். காலையிலே கிளம்பி போத்தீஸ் வந்துட்டோம். முட்டாய் கிரவுண்டில் போகலாமா? முட்டாய் வாங்குறதுக்கு நம்ம எல்லா சாதனம் வாங்கியாச்சு. என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கலாம். இது பார்க்கவே இல்லை. இந்த லேஸ் பாக்கெட் எல்லாம் பார்க்கலான்னு சொன்னோன்னா ஆட்டை போட்டுருவான். அதனால அதுலேருந்து தப்பிச்சு நம்ம போயிடலாம். யாருக்கெல்லாம் சிகரெட்ஸ் பிடிச்சோம். எப்படியோ சாதனம்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இனியும் சிக்கனும் வாங்கிட்டு வீட்டு போக வேண்டியதான். மணி எத்தனைன்னு தெரியுமா? மணி வந்து 9:30 கரெக்டாக 9:12 போனோம். அடுத்து வெளியே வந்தாச்சு. இப்போவுமே கொஞ்சம் மழை வருத மாதிரி தான் இருக்கு. தூக்க முடியல, அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து குறைவான வெயிட்டு தான் தந்திருக்கேன். அவனுக்கு தான் கூட வெயிட்டு. இப்போ பைக்கில் நாங்கள் போயிட்டே இருக்கோம். பைக்கில் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சிக்கன் கடைக்கு வந்து சிக்கன் வெட்டி கேட்க போகிறோம். சிக்கன் வாங்கியாச்சு. மாடு வந்தான்னு சொன்னோன்னா கோழி கடையில் வந்தான்னு சொன்னான்னா பன்னியிறச்சி. நான் இப்போ தான் பார்த்துக்கேன். அது பன்னியிறச்சி தானே? பன்னியிறச்சி, மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, நாட்டுக்கோழி இறைச்சி எல்லாமே இங்கே இருக்குது கடையில். நானும் காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சான்னு சொன்னான்னா இப்போ கிழங்கு வத்தல் வாங்கியாச்சு. கிழங்கு வத்தல் வாங்கிட்டு சிக்கன் வாங்கி முடிஞ்சாச்சு. அப்படியே நம்ம வீட்டில் போக வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது கிழங்கு வத்தல் பிடிச்சுன்னு சொன்னாலும் எங்கிட்டலாங்க நம்ம தரோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.